வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து தாருங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, நல்லா தெரியுது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வியூஸ் வருது, 40 பேர், 50 பேர், 60 பேர், 80 பேர்னு பார்க்குறீங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புண்ணியமாக போயிடும். இன்றைக்கி உலகத்திலேயே மாட்டுக்கு மாநாடு நடத்துகிற ஒரே ஒரு சிங்கம் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தம்பி சீமான் தான். மாட்டுக்கு மாநாடு நடத்துகிற ஒரே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு 250 மாட்டை கட்டி போட்டு 250 பேர் பக்கத்தில் 250 ஓதுவார்கள் பக்கத்தில் உட்காந்து ஓதுவார்கள்னு எவனே தெரியல. 10 பேர் 250 பேர் உட்காந்துக்கிறாங்க. 250 பேர் தான் நினைக்கிறேன். 250 அதாவது ஒரு மாட்டுக்கு ஒரு ஆள். அது 250 200 தெரியல சரியா. இருக்குது, அந்த காணொலி இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு முடியல, வேற ஒன்றும் இல்லை. அந்த 250 பேத்துக்கு பக்கத்தில் 250 பேர் உட்காந்துக்கிட்டு ராமாயணம் ஓதுறாங்க. ராமாயணத்தை சொல்கிறாங்க. அந்த மாடுகள் அதை வந்து கேட்டுக்கிட்டு பாவம் அது அப்படியே அது பிறப்பின் பயனை அடைந்தது. அந்த மாடுகள் அனைத்தும் அந்த பிறப்பின் பயனை அடைந்தது. இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு, இந்த மாடாக பிறந்ததுக்கு அதனுடைய பயனை அந்த மாடுகள் அடைந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளவு பெரிய மூலக்கரைங்க பார்த்தீங்களா நம்ம ஆளுங்க. மாட்டுக்கு போய் ராமாயணம் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 5 அறிவு ஜீவன். அது எத்தனை அறிவுன்னு தெரில, 5 அறிவு ஜீவன். மாடு வந்து ஒரு விலங்கு. மாட்டுக்கிட்ட போய் ராமாயணத்தை சொன்னால் மாட்டுக்கு எப்படா தெரியும்? ஐயோ கடவுளே, அதுக்கு மாட்டுக்கு முதல்ல கருப்பு வெள்ளை தாங்க தெரியும், கலரே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாவில் தான் பொய்யா காட்டி கருப்பு வெள்ளை, கருப்பு கலரு, சிவப்பு கலரு இதெல்லாம் பார்த்தா மாட்டுக்கு பிடிக்காது அப்படின்னு ஏதோ போச்சரை போட்டு விட்டுறது தான் அது. ஆனால் மாடு வந்து எப்பயுமே விலங்குகளுக்கு பொதுவாகவே கருப்பு வெள்ளையுமா தான் தெரியும், கலரே தெரியாது அப்படின்னு தான் நிறைய ஆய்வுகள் சொல்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மாட்டுக்கு மாடனை நடத்துகிறாங்க, ராமாயணம் போதிக்கிறாங்க. எப்படா இந்த ராமாயணத்தை எப்படா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாடு எங்கடா கொண்டு போய் விடலான்னு பார்க்குறீங்க? மாட்டுக்கு மாநாடு, மாட்டுக்கிட்ட பேச்சுவார்த்தை, இதெல்லாம் எதுக்கு போய் என்ன ஒன்றும் புரியலை எனக்கு. ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை அவங்க வந்து முழுசாக அமல்படுத்துகிறாங்க. அது உத்தரப்பிரதேசத்தில் அமல்படுத்துகிறாங்க, ரைட்டு. நம்ம தமிழ்நாட்டில் எதுக்கு அமல்படுத்தணுங்கிறதான நம்ம கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டில் யார் மாட்டை மதிக்கிற? ஒன்றும் இல்லைங்க, ஜல்லிக்கட்டு பிரச்சனைன்னு வந்துச்சுங்க. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தோன்னா தமிழ்நாடு எப்படி கொதிச்சு எழுந்துச்சு. எவ்வளவு அடக்குமுறைகள், எத்தனை போலீஸ்காரங்களை வச்சு என்னென்னமோ சதித்திட்டமெல்லாம் தீட்டி அந்த அமைப்பை வந்து கலைக்க பார்த்தாங்க. அந்த போராட்டத்தை சீர்குலைக்க பார்த்தாங்க. அவங்க எப்படியெல்லாம் சீர்குலைக்க பார்த்தாங்க அப்படிங்கிறது, காவல்துறை எப்படியெல்லாம் சீர்குலைக்க பார்த்தாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து காணொலிகளை பார்க்குறோம். அவங்களே தீ வச்சுட்டு அந்த போராட்ட குழு மேலே, அந்த போராடுகிற குழு மேலே பழியை போட்டது. இவர்களே கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது கூட்டத்தை கலைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது. இவ்வளவு கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், பெரியோர்கள், சிறியோர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, அடி வாங்கினாங்க, வாங்கினாங்க. அதையும் மீறி ஜல்லிக்கட்டு விஷயத்தில் தமிழ்நாடு ஜெயிச்சது. மாடு மேலே யாருக்கு அக்கறை இல்லை? தமிழ்நாட்டுக்கு அக்கறை இல்லை. மாட்டின் மேலே தமிழ்நாட்டுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்கிற ஆள் யார்? மாடை எப்போ மதிக்காமல் இருக்காங்க? உலகத்திலேயே மாட்டுக்கு பொங்கல் வச்சு அதை தெய்வமாக கும்பிடுற ஒரே ஒரு நாடு எதுறான்னா தமிழ்நாடு தான். இங்கே அவன் மாட்டை பற்றி பேசுகிறான், வடக்கன் பூரா மாட்டை பற்றி பேசுகிறான், மாட்டுக்கறி திங்கக்கூடாதுங்கிறான், மாட்டை பற்றி பேசுகிறான், மாட்டுக்கறி இருந்தால் அடித்து கொள்கிறான். ஆனால் மாட்டுக்கறியை ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணுறது யார்? எந்த ஊரில் நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. மாட்டுக்கறியை வெட்டி ஏற்றுமதி பண்ணுறது. மாட்டுக்கறியை வெட்டி ஏற்றுமதி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு மாட்டு இறைச்சியை வியாபாரம் பண்ணுறான், ஏற்றுமதி பண்ணுறான். அவன் மாட்டை சிறந்தவனா? நம்ம ஊரில் நம்ம பொங்கல், சூரியனுக்கும் அறிவியல் ரீதியான பொங்கல். பொங்கல் என்னங்க, உலகத்திலே ஒரு அறிவியல் ரீதியான ஒரு பண்டிகை இருக்குன்னா அது பொங்கல் பண்டிகை தாங்க.
ஏங்க பயிரை வளர்ப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கும் பயிர் விளைச்சலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாட்டுக்கும் 2க்கும் ஒரே நேரத்தில் பொங்கல் வச்சு சாமின்னு கும்பிட்டது உலகத்திலேயே தமிழினம் மட்டும்தான். இன்னமும் மாட்டை வீட்டில் பாருங்கள், மாட்டை தெய்வமாக கும்பிட்றாங்க. இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் வீடுகளில் போய் பாருங்கள், நீங்கள் என்ன எல்லா ஒரு சைடுமே பாருங்கள், தெய்வமாக தான் வச்சுருக்காங்க. யாரும் மாட்டை வந்து தூக்கி எறியலை, யாரும் மாட்டை வந்து உதாசீனப்படுத்தலை, யாருக்கும் மாடு மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை. எந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் சொல்லியிருக்கா மாடு மேய்க்கக்கூடாதுன்னு? அப்புறம் மாடுங்க மாதிரி நீங்களும் வந்து மாநாடு போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு குதிக்கிறீங்க. இப்போ இந்த இலங்கை போராட்டத்தை இலங்கைக்காரர்களுக்கெல்லாம் இலங்கைக்காகத்தானே ஆரம்பிக்கப்பட்டது, இலங்கை தமிழர்களுக்கு தானே ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்சி. அப்புறம் இலங்கை தமிழர்களை பேச விட்டுட்டு மாட்டை பற்றி இப்போ இவன் இந்த பையனுக்கு வந்து சீமானுங்கிற பையனுக்கு வந்து என்ன பேசணும்னே தெரியல. அதான் உண்மை. என்ன பேசணும், என்ன நடக்கணும், எப்படி அரசியல் நடத்தணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு நம்ம பெங்களூரு பொண்ணு வந்து கழுவி ஊற்றுது, செருப்பாலே அடிப்பாங்க. அது நேராக போனால் செருப்பாலே அடிச்சிடும் போட்டிருக்கு அந்த பையனை, யாரை, நம்ம தம்பி சீமானை. அதனால் அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் மாட்டுக்கு வந்து மாநாடு நடத்துகிற இது எவ்வளவு முரணான ஒரு செயல். அந்த பொண்ணுக்கு ஒரு 5 கோடி ரூபாயோ 10 கோடி ரூபாயோ கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. அதை நீ 5 கோடியோ 10 கோடியோ அந்த பொண்ணு எவ்வளோ கேட்குதோ அதை கொடுத்து, சரி அதில் பாதியோ முக்கால்வாசியோ கொடுத்து, அம்மா சரி முடிஞ்சு போச்சு, நடந்து போச்சு, எனக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, உனக்கும் அக்கா இருக்குது, நீ ஏதோ உன்னுடைய லைஃபுக்கு ஏதோ ஒன்று பார்த்துக்க அப்படின்னு ஏதோ ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை அந்த பொண்ணு இப்போ கூடங்க 3 நாளைக்கு முன்னாடி கூட கழுவி ஊற்றுதுங்க, செருப்பாலே அடிப்பாங்க. அது அந்த பொண்ணு எதுக்குங்க இந்த மாதிரிலாம் பேச விட்டுட்டு ஒரு கட்சி தலைவர் இப்படி பேச விடலாமா? அப்போ நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? நீ ஏன் யாருக்குமே தெரியாமல் என்னது காதோட காது வச்ச மாதிரி, கண்ணோட கண் வச்சு என்னமோ சொல்லுவாங்களே, அது மாதிரி யாருக்குமே தெரியாமல் ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு மாட்டுக்கு மாநாடு போடுறா, அந்த பொண்ணு மாட்டுக்கு மாநாடை தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணு செருப்பால் அடிப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பேச விட்டுக்கிட்டு இருக்கிற? அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு ஆண்டு இலங்கை தமிழர்களுக்கு வந்து நீ வந்து தனி மாநிலம் வாங்கி கொடுக்குற, தனி நாடு வாங்கி கொடுக்குறேங்கிற, தமிழ்நாட்டுக்காக போடுறாங்கிற, போய் இலங்கையில் போய் போராடுறான்னா அங்கே போய் போராட மாட்டேங்கிற, இலங்கை தமிழனுக்கு போராடுறோம் எங்கே போராடணும்? அங்கே தானே இலங்கை தமிழன் அங்கே தானே இருக்காங்க, அங்கே போய் போராடு. இல்லை இங்கே ஏதோ அந்த நம்ம திருச்சியில் கொட்டப்பட்டு முகாம் இருக்குது, அகதிகள் முகாம் இருக்குது, அங்கெல்லாம் இலங்கை தமிழர்கள் தங்கியிருக்காங்க. இது மாதிரி இந்தியா பூரா நிறைய பேர், தமிழ்நாடு பூரா நிறைய இடத்துல இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி சிறப்பாக அவங்கள கவனிக்குது, சிறப்பாக அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்குது, வீடு வாசலாம் கட்டி கொடுக்குறாங்க. நீ போய் என்ன பண்ண? சரி இவர்களுடைய குறையாவது நிவர்த்தி பண்ணி கொடுங்க, இவர்களை கண்காணிப்பதை விட்டு இவர்களை சுதந்திரமாக அலைய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இது வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கீங்களா, இல்லை போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? ஏன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இலங்கை தமிழர்கள், அந்த முகாமில் இருக்கிற இலங்கை தமிழர்களை பற்றி கூட ஏன் இந்த பையன் பேச மாட்டேங்கிறாப்புலன்னு தெரியல. யார்? நம்ம இந்த பையன் சீமானுங்கிற தம்பி தான். அதை வச்சு தானே கட்சி, அதுக்காக தானே கட்சி ஆரம்பித்தார். எல்லாமே போலி, எல்லாமே வேஷம், எல்லாமே பொய். உலகத்திலேயே மாட்டுக்கு மாநாடு நடத்தின மாடுங்க வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குது. மாட்டை தெய்வமாக வழங்கிய தமிழ்நாட்டில் இவங்க மாநாடு நடத்துகிறாங்க. ரைட்டு, நீ மாநாடு நடத்துகிற, மாட்டுக்கு மாநாடு நடத்துகிற, மாட்டுக்கறியை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போய் வடநாட்டில் போய் சொல்ல வேண்டியது தானே. அங்கே 250 பேர் உட்காந்துக்கிட்டு அந்த மாட்டுக்கு வந்து ராமாயணம் போச்சாங்க பார்த்தீங்களா? ஆனால் அவங்க தான் வெட்டி ஏற்றுறாங்க. அது சொன்னதே இவன் தான். என்ன சொன்னான்? நாங்கள் மாட்டுக்கறியை தான் சாப்பிடுவோம், ஆனால் மாட்டுக்கறி நீ சாப்பிட்றவனை வந்து நீ அடித்து கொள்கிற, மாட்டுக்கறி நீ வியாபாரம் பண்ணாமல் இருப்பியா, ஏற்றுமதி பண்ணாமல் இருப்பியா அப்படின்னு கேட்டது யார்? இவன் நம்ம தம்பி சீமான் தான். இப்போ இந்த விஷயத்தை போய் அங்கே பண்ணலாம்ல, இந்த விஷயத்தை போய் அங்கே பண்ணலாம்ல. அங்கே போய் ஒரு மாநாடு போட்டுருந்தா பார்க்குறதுக்கு நச்சுன்னு இருக்கும். அவங்க அவனுக்கு மத்திய மந்திரி பதவியே கொடுத்துருவாங்க அவனுக்கு. ஏன் தான் அந்த மாதிரி பண்ணி மக்களை ஏன் திசை திருப்புறீங்க? என்ன நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீட்டுக்கு எதிராக போராடுறா அப்படின்னா
அதுக்கு ஒரு போராட்டம் போடு, அதுக்கு ஒரு மாநாடு போடு. நீட்டுக்கு எதிரா போராடு. நமக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? தமிழ்நாட்டுல முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? அத பத்தி பேசு. அத விட்டுப்புட்டு நான் நீட்டுக்காக போராடுறத விட்டுப்புட்டு, மாட்டுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போற கூமுட்டத்தனமா. மக்கள கொண்டு போய் கற்காலத்துல கொண்டு போய் இழுத்து விட்டு, படிப்பறிவு இல்லாத மக்களா இது ஆடு மேய்க்கக்கூடாது, மாடு மேய்க்கக்கூடாது, படிக்கணும். படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னா காமராஜர் கல்விய கொண்டு வந்தாரு. ஆடு, மாடு மேய்க்கிற தொழிலிருந்து அவங்கள விடுபட வைக்கணும். அறிவில் சிறந்தவர்களா வரணும். அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் காமராஜர் கல்வி கணக்கு இருந்தார். அதுக்கு பெரியார் துணை புரிஞ்சார். கலைஞர் அதை மேம்படுத்தினார். அது பெரிய லெவலில் கொண்டு வந்தார் கலைஞர். கல்லூரிகளை பாடசாலைகளை கல்லூரிகளை பெரிய அளவுக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கி தமிழ்நாடு வளர்ந்து போய் நிற்கிது. இந்த வளர்ந்து போகிற நாட்டை வளர்ந்துருக்கிற நாட்டை திருப்பி கொண்டு போய் குழியில் விட்டு இறக்கத்தில் கொண்டு போய் விட்டு இன்னும் நம்மளை கற்காலத்துக்கு ஒரு 100 வருடங்கள் 200 வருடங்கள் பின்னோக்கி இழுப்பதற்கான வேலையை செய்கிறார் இந்த பையன் சீமானுங்கிற தம்பி. நன்றி, வணக்கம். மக்கள் தான் நம்ம தான் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான்.